ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஆன்மீக பயணம். கோபத்தால் வீழ்ச்சி அடைவதை தடுப்பது எப்படி? क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रमः, स्मृति भ्रंशात् புத்திநாசோ, புத்திநாசாத் பிரணஷ்யதி. கோபத்திலிருந்து பூரண மயக்கமும், மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான். பொருளுரை. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு நமக்கு வழிகாட்டியுள்ளார். பிரபாஞ்சிகதயா புத்யா ஹரி சம்பந்தி வஸ்துன முமுக்ஷுபி பரித்யாஹோ வைராக்கியம் பல்கு கத்யதே. பக்தி ரசாமிருத சிந்து 1.2.258. கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்தவன் அனைத்து பொருட்களையும் இறைவனின் சேவையில் உபயோகப்படுத்த முடியும் என்பதை அறிவான். கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் ஜட பொருட்களை தவிர்ப்பதற்கு செயற்கையாக முயற்சி செய்கின்றனர். அதன் விளைவாக பௌதிக பந்தத்திலிருந்து அவர்கள் முக்தி பெற விரும்பினாலும் துறவின் பக்குவ நிலையை அவர்கள் அடையவில்லை. அதே சமயம் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தன் எல்லா பொருட்களையும் இறைவனின் தொண்டில் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை அறிவான். எனவே பௌதீக உணர்விற்கு அவன் பலியாகி விடுவதில்லை. உதாரணமாக, அருவவாதியை பொறுத்தவரை இறைவன் பூரண உண்மை. அருவமானவராக இருப்பதால் அவரால் உண்ண முடியாது. எனவே நல்ல உணவுப் பொருட்களை தவிர்க்க விரும்புகிறான் அருவவாதி. ஆனால் கிருஷ்ணரே எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடிய பரம ஆளுநர் என்பதையும், பக்தியுடன் அர்ப்பணம் செய்தால் அளிக்கப்படும் எல்லா உணவுப் பொருட்களையும் அவர் மகிழ்வுடன் உட்கொள்கிறார் என்பதையும் பக்தன் அறிவான். எனவே பகவானுக்கு நல்ல உணவுப் பொருட்களை படைத்தபின் அவரது மீதியை பிரசாதமாக பக்தன் ஏற்றுக்கொள்கிறான். இவ்விதமாக அனைத்தும் ஆன்மீகப்படுத்தப்படுவதால் வீழ்ச்சி அபாயம் இல்லை. பக்தன் கிருஷ்ண உணர்வுடன் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறான். பக்தன் அல்லாதவனோ அதை வெறும் ஜட பொருளாக எண்ணி ஒதுக்குகிறான். எனவே தனது செயற்கையான துறவினால் அருவவாதியால் வாழ்வை அனுபவிக்க முடிவதில்லை. இதன் காரணத்தால் ஒரு சிறு மன கிளர்ச்சியும் அவனை பௌதிக சூழலின் அடித்தளத்திற்கு ஆழ்த்தி விடுகின்றன. அத்தகு ஆத்மா முக்தியின் நிலை வரை உயர்ந்தாலும் கூட பக்தி தொண்டின் உதவி இல்லாததால் மீண்டும் வீழ்ச்சி அடைவதாக கூறப்படுகின்றது. கோபம் மற்றும் வீழ்ச்சி சுழற்சி. பகவத்கீதை 2.63. பகவத்கீதையின் இந்த ஸ்லோகம் ஒரு மனிதன் எப்படி வீழ்ச்சி அடைகிறான் என்பதை விளக்குகிறது. குரோதாத், அதாவது கோபம், கோபத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பூரண மயக்கம். சம்மோக. கோபம் பூரணமான குழப்பத்தையும் மயக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. நினைவு நிலை இழப்பு. ஸ்மிருதி விப்ரம. மயக்கத்தின் விளைவாக ஒருவர் தனது அறிவு மற்றும் இலக்கை பற்றிய நினைவை இழக்கிறார். அறிவு இழப்பு. புத்திநாசோ. நினைவு குழம்புவதால் பகுத்தறியும் அறிவு, அதாவது புத்தி அழிந்து போகிறது. மீண்டும் ஜட வாழ்க்கை. வீழ்ச்சி. பிரணஷ்யதி. அறிவு இழந்தவுடன் அந்த நபர் மீண்டும் பௌதிக சுழற்சியில் வீழ்ந்து நாசமடைகிறார். சுருக்கம். கோபம் வந்தால் மயக்கம் வரும். மயக்கம் வந்தவுடன் நினைவு இழப்பு வரும். நினைவு இழப்பு அறிவு அழிவை கொண்டு வரும். அறிவு அழிவு வீழ்ச்சியை நோக்கி செல்லும். கிருஷ்ண உணர்வு மற்றும் உண்மையான துறவு. வைராக்கியம். பொருளுரையின் மைய கருத்து. ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ண உணர்வுடன், ஆன்மீக உணர்வுடன் பொருள்களை பயன்படுத்துவதே உண்மையான துறவு, வைராக்கியம். முதலாவது உண்மையான வைராக்கியம் துறவு. பல்கு வைராக்கியம், செயற்கையான துறவு. ஹரியுடன், இறைவனுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை கூட பௌதிகமானது என்று கருதி முக்தியை விரும்புபவர்கள் தவிர்ப்பது பல்கு, முதிராத செயற்கையான துறவு என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கூறுகிறார். உண்மை துறவு. கிருஷ்ண உணர்வுள்ள பக்தன் அனைத்து பொருட்களையும் இறைவனின் சேவையில் பயன்படுத்த முடியும் என்பதை அறிவான். இதுவே உண்மையான துறவு. இரண்டாவது, ஜட பொருட்களின் பயன்பாடு. கிருஷ்ண உணர்வுள்ள பக்தன் எல்லா பொருட்களையும் இறைவனின் தொண்டில் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை அறிவான். இதனால் அவன் பௌதீக உணர்வுக்கு பலியாகி விடுவதில்லை. உதாரணம், உணவு. அருவவாதி பக்தன் அல்லாதவன் இறைவன் அருவமானவர், அவரால் உண்ண முடியாது என்று கருதி நல்ல உணவுப் பொருட்களை தவிர்க்கிறான். பக்தன் கிருஷ்ணரே எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பரம ஆளுநர் என்பதையும், பக்தியுடன் படைக்கப்படும் எல்லாவற்றையும் அவர் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும் அறிவான். பகவானுக்கு உணவை படைத்த அவரது மீதியை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறான். விளைவு, இவ்வாறு செய்வதால் உண்கின்ற செயலே ஆன்மீகப்படுத்தப்பட்டு வீழ்ச்சிக்கான அபாயம் இல்லை.
மூன்றாவது, வீழ்ச்சிக்கு காரணம். பக்தி தொண்டின் உதவி இல்லாத அருவவாதி அல்லது துறவி தனது செயற்கையான துறவினால் வாழ்வை அனுபவிக்க முடிவதில்லை. இதன் காரணமாக ஒரு சிறிய மன கிளர்ச்சி கூட அவனை மீண்டும் பௌதீக சுழலில் அடித்தளத்திற்கு இட்டுச் செல்கிறது. பக்தி தொண்டின் உதவி இல்லாததால் அத்தகைய ஆத்மா முக்தியின் நிலை வரை உயர்ந்தாலும் கூட மீண்டும் வீழ்ச்சி அடைகிறான் என்று கூறப்படுகின்றது. இந்த இரண்டு கருத்துகளும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவை. கோபம் மற்றும் வீழ்ச்சியை தவிர்க்க கிருஷ்ண உணர்வுடன் அனைத்து பொருட்களையும் இறைவனின் சேவையில் உபயோகிக்கும் உண்மையான துறவு அவசியம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.